தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரளாவில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் வந்தார். அவரை அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் வரவேற்றனர். திருச்சி பஞ்சப்பூரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அருமையான இந்த திருச்சி மாநகருக்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் இன்றைய நாள் முக்கியமானதாகும் என பிரதமர் மோடி கூறினார். மேம்பட்ட தமிழகத்தை உருவாக்குவதே எங்களின் இலக்கு. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுகிறோம். தொடர்ந்து பாடுபடுவோம் என திருச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். குழாய் மூலம் எரிவாயு கொண்டுவரும் திட்டத்தினால் ஈரோடு, நீலகிரியில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தால் 9 லட்சம் குடும்பங்கள் பயனடையும் என திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தமிழகத்தின் பல இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக ஹோட்டல் சங்க நிர்வாகிகளுடன் தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் அனைத்து பயன்பாடுகளுக்குமான சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேற்காசியாவில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களுக்கு சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் நடக்கப் போவது சட்டசபை தேர்தல். டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் போட்டி அல்ல. இதை மறந்து ஸ்டாலின் பேசி வருகிறார் என திருச்சி கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். துபாய் விமான நிலையத்தை குறிவைத்து இன்று மீண்டும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். என்டிஏ கூட்டணிக்கு தாவேக தலைவர் விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் எல் முருகன், எங்கள் கூட்டணிக்கு எல்லாரும் வருவார்கள் என்றார். கொள்கைகள் கோட்பாடு இல்லாத ஒரு மனிதர் விஜய். 1996 எனக்கும் தான் கூட்டம் கூடியது. அனைவருக்கும் தான் கூட்டம் வரும். கூட்டத்தை வைத்து தீர்மானிக்க முடியாது என சரத்குமார் தெரிவித்தார். ஈரானின் உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முஜ்தபா கமேனிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வடகொரியா ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி நலமுடன் பாதுகாப்பாக இருக்கிறார் என அந்நாட்டு அதிபரின் மகன் யூசப் பெசேஷ்கியன் கூறியுள்ளார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வென்று இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும். இது திமுக அரசை அகற்றுவதற்கான தேர்தல் என தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் உறுதி செய்யும் கூட்டமாக திருச்சி கூட்டம் இருக்கும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திமுகவுக்கு வந்த கூட்டத்தை விட 2 மடங்கு மக்கள் கூட உள்ளனர் என்றார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண வலியுறுத்தி லோக்சபாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் எல்பிஜி கிடைப்பதில்லை. இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் பல தேநீர் கடைகளில் ஒரு டீயின் விலை ரூபாய் 12 ரூபாய் 15 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் தேநீர் பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திருவேற்காட்டைச் சேர்ந்த ரவுடி காக்கா பாலாஜி மற்றும் தாமு என்கிற தாமோதர பெருமாளை போலீசார் கைது செய்துள்ளனர். கேஸ் தட்டுப்பாட்டை மேலே இருக்கும் மோடிஜி பார்த்துக் கொள்வார் என செல்லூர் ராஜு தெரிவித்தார். தோழமை என்பது கடைசி நிமிடத்தில் கூட மாறும். விஜய் மட்டுமல்ல, யார் வந்தாலும் தோளில் தூக்கி கொண்டாடுவோம் என்றார். இஸ்ரேல், ஈரான் நாடுகளில் உணவின்றி சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாதக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனதா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி திருச்சி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் கூடியிருந்த தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர். சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. கருத்தை கருத்தால் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும், வன்முறையால் அல்ல என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். நல்லா இருந்த குடும்பத்தை பிரித்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தது திமுக தான். நம் கட்சிதான் என் குடும்பம், நம் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்தியது திமுக தான் என அன்புமணி தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனைக்கு சென்று நான் பார்த்தது போல அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகளும் சந்தித்தனர். எனக்கு சம்மன் வந்தது போல அனைவருக்கும் சம்மன் வருமா என்று செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களும் குழந்தைகளும் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்றும் கூறியுள்ளார். பழனிசாமியுடன் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்தும் ஊழல் நிறைந்த திமுக அரசை அகற்றுவது குறித்தும் விவாதித்தோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்.
திமுகவை வீழ்த்த எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளோம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். இதில் விஜய்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். நான் முதல்வன் திட்டம் மூலம் யுபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தோம் என ஸ்டாலின் தெரிவித்தார். நாம் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்துள்ளது எனவும் கூறினார். பாஜகவுடன் திமுக கூட்டணியாக இருந்தபோது திமுகவின் தலைமையை மாற்றியதா, திமுகவை அபகரித்ததா என உதயகுமார் கேட்டார். அப்போது ஸ்டாலின் துபாயில் இருந்தாரா என அதிமுக தலைமை இபிஎஸ்ஐ மாற்றப்போவதாக கூறப்படுவதாக குறித்த கேள்விக்கு உதயகுமார் பதிலளித்தார். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருகிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த பாஜக நிர்வாகி சரத்குமார், எனக்கு அப்படி ஏதும் தெரியவில்லை என்றார். யுபிஎஸ்சி தேர்வுகளில் தமிழகத்திலிருந்து மொத்தமாக 60 பேர் தேர்ச்சி பெற்றனர். அதில் அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 56 பேர் தேர்ச்சி பெற்றதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். கோவையில் மதிய உணவில் பள்ளி விழுந்து அரசு பள்ளி மாணவர்கள் 43 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது என பழனிசாமி தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியத்தில் தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்கள் பல மாத உழைப்பிற்கு வடிகாலாக அமையப்போகும் தேர்வை எவ்வித பதற்றமுமின்றி பயமுமின்றி மனதை ஒருநிலைப்படுத்தி எதிர்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள், சிறப்பாக தேர்வெழுதி வெற்றி பெற நல்வாழ்த்துகள் என கூறியுள்ளார். காரைக்குடியில் கார்த்தி சிதம்பரம் எம்பி அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆளும் கூட்டணி தலைவரின் அலுவலகத்தையே பாதுகாக்க திமுக அரசால் முடியவில்லையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் குறைந்தது 6 மாதங்களுக்கு போதுமான பெட்ரோலிய இருப்பை உருவாக்கியிருப்போம் என முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் வீரப்ப மொய்லி கூறியுள்ளார். எரிபொருளை மிச்சப்படுத்த இரவு 8 மணிக்கு மேல் பெட்ரோல் பங்குகளை மூடினால் சரியாக இருக்கும் என அவர் 2013 சொன்ன கருத்தை வைத்து நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். லோக்சபாவில் எம்பிக்களாக இருக்கும் 2 பேர் அரசு சம்பளத்தை ஏற்க மறுத்து முன்மாதிரியாக திகழ்கின்றனர். பல ஆயிரம் கோடிகளின் சொந்தக்காரர்களில் ஒருவர் பாரதிய ஜனதாவின் நவீன் ஜெண்டார், மற்றொருவர் காங்கிரசின் அகோம்சா பிமோல் அகோஜம். பிரதமர் மோடி இன்று திருச்சி வருகிறார். அங்கு நடக்கும் அரசு நிகழ்ச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார். மக்கள் ஆதரவை பார்த்து திமுக பதற்றமடைந்துள்ளதென பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் காட்டிய அன்பை விவரிக்க வார்த்தைகள் போதாது, இந்நன்றியை சொல்லவும் வார்த்தைகள் போதாதென முன்னாள் கவர்னர் ரவி கூறியுள்ளார். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கும் அளவுக்கு பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தால் மகளிர் உரிமை தொகை எல்லாம் அவசியமே இல்லை என்பதில் டவுட்டே இல்லை என சீமான் தெரிவித்தார். குடும்பம், நட்பு என எல்லாவற்றையும் விட்டுவிட்டுதான் முழு நேரமாக அரசியலில் இறங்கியுள்ளேன் என விஜய் தெரிவித்தார். தாவேகாவின் தேர்தல் அறிக்கை எல்லா தரப்பிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றார். காரைக்குடியில் அமைந்துள்ள சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து ஒரு சவரன் 1,20,960 விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 70 உயர்ந்து ரூபாய் 15,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்றைய விலையில் மாற்றம் இன்றி வெள்ளி விலை கிராம் ரூபாய் 300க்கும் கிலோ ரூபாய் 3 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவுள்ள மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பயமோ பதற்றமோ இருக்கக்கூடாது. காலாண்டு, அரையாண்டு தேர்வுகளைப் போலவே இதுவும் ஒரு தேர்வுதான் என்றெண்ணி மகிழ்ச்சியுடன் தேர்வறைக்குள் செல்லுங்கள் என கூறியுள்ளார். தேனி கம்பம் அருகே முல்லைப் பெரியாற்றில் தாய் தந்தையருடன் ஆற்றில் குளிக்கச் சென்ற 13 வயது சிறுவன் தவசி நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தார். மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர்.என். ரவி சென்னை கவர்னர் மாளிகையிலிருந்து புறப்பட்டார். அவருக்கு தமிழக போலீசார் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. சென்னையில் வடபழனி, கோடம்பாக்கத்தில் ஆட்டோ கேஸ் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதேபோன்று கோவை உக்கடத்திலும் எல்பிஜி நிலையம் மூடப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். திருப்பூரில் டோட்டல் கேஸ் ஏஜென்சிகளிலும் குறைந்த அளவே சிலிண்டர் இருப்பு உள்ளது. தற்போதைய இருப்புப்படி 2 நாட்களுக்கு தான் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய முடியும் என திருப்பூர் டோட்டல் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் உமாமகேஸ்வரி தெரிவித்துள்ளார். முதுமலையில் உள்ள மாயார் ஆற்றில் அடிக்கடி முதலை ஒன்று தென்படுவதால் சுற்றுலா பயணிகள் யாரும் ஆற்றுப் பகுதிக்குள் இறங்கக்கூடாது என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்குகிறது. ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் அதனைத் தொடர்ந்து மே 1ஆம் தேதி வைகையில் கள்ளழகர் இறங்குகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்தில் SC/ST பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய CBCIDக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நவோதயா பள்ளிகள் தமிழகத்தின் இருமொழிக் கொள்கைக்கு எதிரானது. அப்பள்ளிகள் இல்லாமலேயே தமிழகத்தில் கல்வி சிறப்பாக உள்ளது என சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற மதிமுகவின் அவசர உயர்நிலைக்குழு கூட்டம் நிறைவு பெற்றது. வரும் சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் தனி சின்னத்தில், மற்ற தொகுதிகளில் திமுக சின்னமான உதயசூரியனில் போட்டியிட இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர், வாலாந்தரவை, குயவன்குடி, கழுக்கூரணி, தேவிப்பட்டினம், திருவாடானை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுவிட்சர்லாந்தில் பயணிகளுடன் சென்ற பஸ் திடீரென தீப்பிடித்ததில் 6 பேர் உடல் கருகி பரிதாபமாக இறந்தனர். 3 பேர் படுகாயங்களுடன் கவலைக்கிடமாக உள்ளனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே லத்துவாடி கிராமத்தில் அடுத்தடுத்த 6 வீடுகளின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1,70,000 பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். ஒடிசாவின் கந்தமால் மாவட்டத்தில் உள்ள புல்பானி போலீஸ் ஸ்டேஷனில் 7 பெண்கள் உட்பட 100 நக்சல்கள் சரணடைந்தனர். ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் துப்பாக்கிகளையும் ஒப்படைத்தனர். நாட்டின் நலன்களில் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டதாக ராகுல் கூறுவது அடிப்படை ஆதாரமில்லாத குற்றச்சாட்டு. பிரதமர் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என பாரதிய ஜனதா MP ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். கேரளாவில் இயற்கை வளம், தொழில்நுட்பம் இருந்தும் வளர்ச்சிக்காக ஆளும் இடதுசாரி அரசு எதுவும் செய்யவில்லை. கேரளா வளர்ச்சி பெற பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார். பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புக்கு உளவு பார்த்த கடற்படை வீரர் லான்ஸ் நாயக்கை உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு படையினர் கைது செய்துள்ளனர். கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்ற வேண்டும் என்று நீங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தீர்கள். அதை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலமாக உங்கள் அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சியை என்னால் பார்க்க முடிகிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக டில்லி சுப்ரீம் கோர்ட்டில் மதிய உணவு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு தேவைப்படாத சாண்ட்விச்சுகள், சாலட்டுகள், பழங்கள் மற்றும் சிற்றுண்டிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என கேண்டீன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க ரஷ்யாவிடம் குறிப்பிட்ட அளவு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. வருமான வரி சட்ட விதிகளில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த புதிய விதிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன. அதில் 20 லட்சம் மதிப்பு வரையிலான சொத்துக்களை பதிவு செய்ய பான் எண் அளிப்பதில் விலக்களிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 2013ஆம் ஆண்டு மாடியிலிருந்து விழுந்த ஹரிஷ் ராணாவுக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதால் அவர் 12 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்தார். அவரை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி பெற்றோர் தொடர்ந்த வழக்கில் இளைஞருக்கு உயிர்நீக்க சிகிச்சை அளிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்தியாவில் கருணை கொலைக்கு அனுமதி வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஈரான் தீவிரமாக போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷியுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் 3வது முறையாக உரையாடினார். நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 11ஆம் தேதி இன்று வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இன்றுடன் விண்ணப்ப பதிவு நிறைவு பெற உள்ளது. மேலும் அவகாசம் வழங்கப்படாது என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. ஸ்ரீ அகோபில மடத்தின் 46வது ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகா தேசிகன் சுவாமி இன்று காலை திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வரருக்கு பிரார்த்தனை செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. பந்தலூர் அருகே முக்குப்பாடி பழங்குடியின கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் திருவிழாவில் பழங்குடியின மக்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பச்சரிசி பிரசாதமாக வழங்கப்பட்டது. காளஹஸ்தி சிவன் கோயிலுக்கு சிருங்கேரி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமி இன்று காலை 9:45 மணிக்கு வருகை தந்தார். தொடர்ந்து காளஹஸ்தீஸ்வரர் அபிஷேகத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி விழாவின் 3ஆம் நாளில் வெள்ளி ஹம்ச வாகனத்தில் ராஜ அலங்கார சேவையில் ராஜகோபால சுவாமி வீதி உலா வந்தார். மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் மாசி குடை விழா நடக்கிறது. 10வது நாள் விழாவில் நள்ளிரவு அம்மனுக்கு உணவு பதார்த்தங்கள் மண் பானைகளில் எடுத்து வந்து ஒடுக்கு பூஜை நடந்தது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கண்ணி வெடி வைக்கும் வேலையில் ஈடுபட்ட 16 ஈரான் படகுகள் அழிக்கப்பட்டன என அமெரிக்க படை மத்திய தலைமையகம் தெரிவித்துள்ளது.
வைத்த கண்ணிவெடிகளை அகற்றாவிட்டால் ஈரானுக்கு இதுவரை இல்லாத வகையில் ராணுவ நடவடிக்கைகள் மூலம் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 27,58,000 கோடி ரூபாய் முதலீட்டுடன் கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டெக்சாஸ் மாநிலத்தில் அமைய உள்ளது. அமெரிக்காவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுவது 50 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலால் லெபனான் நாட்டில் ஒரே நாளில் 1,00,000 பேர் இடம்பெயர்ந்தனர். தொடர் வான்வழி தாக்குதலுக்கு அச்சமடைந்த லெபனான் மக்கள் அவசரமாக வெளியேறுகின்றனர். வடகொரியா தனது கடற்படை பலத்தை நிரூபிக்கும் வகையில் புதிய போர்க்கப்பலான சோஹைஹோன் டெஸ்ட்ராயரிலிருந்து ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. அமெரிக்கா தென்கொரியாவின் கூட்டு பயிற்சியை கண்டிக்கும் வகையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஐதராபாத்திலிருந்து தாய்லாந்து சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தால் புக்கெட் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. துபாய் விமான நிலையத்தை குறிவைத்து இன்று மீண்டும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஜூன் 11ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளில் நடக்கிறது. இதில் பங்கேற்க ஈரான் அணி அமெரிக்கா வருவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என ட்ரம்ப் உறுதியளித்தார். ஹார்முஸ் ஜலசந்தி அருகே தாய்லாந்து கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேதமடைந்த கப்பலில் இருந்து 23 பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டதாக தாய்லாந்து ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சட்டசபை தேர்தல் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட்டின் சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகள் சேப்பாக்கத்துக்கு பதில் ராஞ்சி மைதானத்திற்கு மாற்றப்படுவதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என சிஎஸ்கே அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சிரஞ்சீவியின் மனசங்கர வரப்பிரசாத் கௌரவ படத்தை இயக்கிய அனில் ரவிபுடி அடுத்த நடிகர் வெங்கடேஷை வைத்து புதிய படம் இயக்கி வருகிறார். இதற்கடுத்து அனிமேஷன் படம் ஒன்றை இயக்க உள்ளாராம். இதற்கான வேலையிலும் இறங்கியுள்ளார் அனில் ரவிபுடி. இதனை ஜனநாயக டாக்ஸிக் படத்தை தயாரித்த கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கிறது. தெலுங்கில் சிவ நிர்வாணா இயக்கி வரும் இருமுடி படத்தில் ஐயப்ப சுவாமி பக்தராக நடித்து வருகிறார் ரவி தேஜா. அவருக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறார். இருவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கிட்டத்தட்ட படமாக்கப்பட்ட நிலையில் நடிகை தமன்னாவும் இப்படத்தில் இணைந்துள்ளார். விரைவில் தமன்னாவின் காட்சிகளை படமாக்க உள்ளனர். நடிகர் ரவி மோகன் மனைவி ஆர்த்தியை பிரிந்து வாழ்கிறார். இதை வைத்து அவ்வப்போது விமர்சனங்கள் வரும். ரவி வெளியிட்ட பதிவில், நான் அமைதியாக என் வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். பெண்கள் தான் எப்போதும் சரியானவர்கள் என எண்ண வேண்டாம். ஆண்களே பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு நாள் நான் செய்த தியாகங்களை புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து ஒரு ஆணை நிம்மதியாக வாழ விடுங்கள். உங்கள் இழிவான எண்ணங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் என் பாதையில் பயணிக்கச் செல்கிறேன் என பதிவிட்டுள்ளார். தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் தக்காளி சீனிவாசன் நாளைய மனிதன், ஜென்ம நட்சத்திரம், அதிசய மனிதன் போன்ற படங்களை தயாரித்துள்ளார். கமலின் சூரசம்ஹாரம் படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். பெங்களூருவில் வசிக்கும் இவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். அவரது இறுதி சடங்குகள் இன்று மாலை நடைபெறுகிறது. கர படத்தை தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனது 55வது படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் தனுஷ். இதில் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா என 2 நாயகிகள் நடிக்கின்றனர். அடுத்து லப்பர்பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் உருவாகும் படத்தில் தனுஷின் ஜோடியாக ருக்மணி வசந்த் ஒப்பந்தமாக்கியுள்ளார். இவர் ஏற்கனவே தமிழில் ஏஎஸ் மதராசி படங்களில் நடித்துள்ளார். பிரபல திரைப்பட நடிகை ஹன்சிகா மோத்வானி காதல் கணவர் சோகல் சதுரியாவிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெற்றார். மும்பை நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியதை அடுத்து ஹன்சிகாவின் 4 ஆண்டு காதல் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்கும் அரசன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடக்கிறது. இதில் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் நடிகர் விக்ராந்த் மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரம் கமலேஷ் ஆகியோரும் இணைந்துள்ளனர். சென்னையில் நடக்கும் படப்பிடிப்பில் இருவரும் கலந்து கொள்கின்றனர். சிவகுமார் முருகேசன் இயக்கிய தாய்க்கிழவி படத்தை தயாரித்திருந்தார் சிவகார்த்திகேயன். 50 கோடிக்கும் மேல் வசூலித்த இப்படத்தின் வெற்றி விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், தொடர்ந்து நல்ல படங்கள் தயாரிக்கப் போகிறேன். ரிவ்யூ காட்சியை பார்த்தபோது இயக்குனர் சிவகுமார் முருகேசனின் தந்தை என்னையும் சிவகுமாரையும் கட்டிப்பிடித்தார். அந்த தருணத்தில் என் தந்தை இறக்கவில்லை என நினைத்துக் கொண்டேன் என கூறி கண் கலங்கினார். கும்பமேளா புகழ் காந்த கண்ணழகி மோனலிசா போஸ்லே தன் காதலுக்கு தந்தை எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி கேரள போலீசில் தஞ்சமடைந்தார். கேரள அருமனூர் கோவிலில் அவருக்கும் காதலனுக்கும் இன்று திருமணம் நடந்தது.